சப்ஸ்கிரைபர் இவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு லைவ் போட்டால் வர மாட்டேங்குது, சுத்தமாக வரலை, என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க. நான் 1 வருஷம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆகுது, எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறையவே இருக்காங்க, இன்னைக்கு ஏன் லைவ் போட்டால் வர மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த செட்டிங்ஸ் ஃபுல் செட்டிங்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரோம் பேஜில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, க்ரோம் பேஜில் என்னுடைய யூடியூப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா க்ரோம் பேஜில் யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு போட்டுக்கிறேன். யூடியூப் ஆடியோ லைப்ரரி அதை நீங்கள் கரெக்டாக போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், அந்த செட்டிங்கை சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஆன் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். லாஸ்ட்டாக பாருங்கள், இந்த இடத்துல இந்த செட்டிங்கை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரல், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், பார்த்தீங்களா ஜென்ரல், சேனல், அப்லோட் டிஃபால்ட்ஸு, ஆட் கேட்டகரிஸ், பர்மிஷன், இந்த மாதிரி இங்கே நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கணும். இதில் நீங்கள் லைவ் போட முக்கியமாக எந்த செட்டிங்கை செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சேனலை டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நான் நிறைய சொல்லியிருக்கேன் கீவேர்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங், இதை நீங்கள் டச் பண்ணி இந்த இடத்துலையும் நான் நிறைய செட்டிங் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி லைவ் போடும்போது நீங்கள் எல்லாருமே இந்த செட்டிங் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு லைவில் நல்ல வியூஸ் போகும். ஃபஸ்ட்டு லைவே போட முடியும். இப்போது ஃப்யூச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் அப்படி தள்ளிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 3மே எனேபிள்னு இருக்கான்னு பாருங்கள். ஸோ 3மே எனேபிள்னு இருந்தால் மட்டுமே லைவ் போட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து நீங்கள் மொபைல் வாங்கும் போதே எனேபிள்ட் ஆகிடும். செகண்ட் ஒன் தான் நீங்கள் பண்ணணும். செகண்ட் ஒன் பண்ண என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தம்ப்நெயில் செட் பண்ண முடியும், லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும், வீடியோ 15 நிமிஷத்துக்கு மேலே போட முடியும். ஸோ இந்த செட்டிங்கை நீங்கள் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீப்பாக என்னுடைய செகண்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவது எப்படி A to Z சொல்லியிருப்பேன். ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஒன்று இருக்குது, இதை நான் டச் பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்னு இருக்குது, இதையும் நீங்கள் எனேபிள் பண்ணணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நான் மேலே தள்ளிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஐடி, அதாவது உங்களுடைய வீடியோ உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், அந்த மாதிரி சொல்லிட்டு கண்டென்ட் ஐடி ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் சேனலில் கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணலைன்னா கொடுக்க முடியாது, எரர் காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பர்டு லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். கிரியேட் மோர் லைவ் ஸ்ட்ரீம் டெய்லி பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணால் மட்டுமே டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம், இல்லைனா ஒரு லெவலுக்கு மேலே லைவ் ஸ்ட்ரீம் நம்மளால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நிறைய ஷார்ட்ஸ் போடலாம், இல்லைனா ஷார்ட்ஸ் போடவே முடியாது. வீடியோவும் அதே போல் தான். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது க்ரோம் பேஜில் டெஸ்ட் தம்ப்நெயில்னு இருக்கும். அந்த மாதிரி தம்ப்நெயில்லாம் இதை நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டுமே நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மானிட்டைசேஷனை இந்த செட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். டீப்பாக நீங்கள் படித்து பாருங்கள், நான் இதில் இருக்கிற எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். ஸோ இந்த செட்டிங்கெல்லாம் எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் 2 வீடியோ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 51 நிமிஷம் வீடியோ ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். 59 நிமிஷம் வீடியோ கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லாருமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆனால் சில செட்டிங்கெல்லாம் ஆன் பண்ணணும். ஸோ நான் இப்போ சொன்ன செட்டிங் வந்து ஒரு சிலவை மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய செட்டிங் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணணும். தயவு செய்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குற 2 வீடியோவை பார்த்து உங்கள் செட்டிங்கெல்லாம் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ, லைவு, போஸ்ட்டு, ஷார்ட்ஸு எல்லாமே போட முடியும்.